சேர்மன் பதவிக்கு மித்ரா வேண்டாம். என்ன பேசுறீங்க அத்தை? சேர்மனா அவரை தவிர வேற யாரால இருக்க முடியும்? நீதான். என்னத்த நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? கஷ்டப்பட்டு நீதான் அந்த கம்பெனியை காப்பாத்திருக்க. இந்த சேர்மன் பதவிய நந்தன் குடும்பத்திலிருந்து கைவிட்டு போகாம நீதான் காப்பாத்தின. இது எல்லாத்தையும் நான் அவருக்காக தான் பண்ண அத்தை. உங்க அத்தை சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குமா? பிரச்சனைன்னு வரும்போது நீ தைரியமா போராடின. அது கஷ்டமா இருந்தாலும் அதை ஜெயிச்சு சாதிச்ச. அந்த பதவியில நீ தான் இருக்கணும். அந்த மாதிரி எப்படி பண்ண முடியும் ஆண்டி? மித்ராவை அவமானப்படுத்த போறீங்களா? இது எங்க குடும்ப விஷயம் மனிஷா. நீ இதுல தலையிடாத. நான் பேசலாமாக்கா? நானும் இந்த வீட்டோட மருமக தானே. தாராளமா பேசலாம் தேவியானி. மித்ரா லக்ஷ்மிய தன்னோட பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தோட கம்பெனிக்கு எப்படி அவளை சேர்மன் ஆக்குவீங்க? மித்ரா வைஃபா தான் லக்ஷ்மி இந்த கம்பெனியை காப்பாத்திருக்கா. சேர்மன் பதவியை கூட காப்பாத்திருக்கா. மீடியா மூலமா உலகத்துக்கே அந்த விஷயத்தை தெரியப்படுத்திருக்கா. அதுக்குன்னு ஒரு பொண்ணு அவ்வளவு பெரிய பதவியில எப்படி உட்கார வைப்பீங்க? இந்த பொண்ணுதான் நம்ம கம்பெனியவே காப்பாத்திருக்கா தேவியானி. வீட்ல நம்ம எல்லாரும் எதுவும் செய்ய முடியாம கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது லக்ஷ்மி தைரியமா வெளியில போய் சாதிச்சுட்டு வந்திருக்கா. ஆனா நீ ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணு மேல உனக்கு எதுக்கு இவ்ளோ இலக்காரம் தேவியானி? பொண்ணுங்களால என்ன முடியாது? பொண்ணுங்க செய்ய முடியாத வேலைன்னு என்ன இருக்கு? இந்த நாட்டுல பெண்கள் முதலமைச்சரா கவர்னரா இருக்காங்க. நாட்டோட பிரதமராவோ நாட்டோட காவல்துறையிலயோ இருந்திருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்ல சிஇஓவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பத்திரிக்கை கம்பெனி, டிவி சேனல்னு நடத்திட்டு இருக்காங்க. விண்வெளிக்கு கூட போயிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அருகதை ஏன் மருமக லக்ஷ்மிக்கும் இருக்கு. லக்ஷ்மி தான் நம்ம கம்பெனியோட புது சேர்மன். என்னங்க என்னங்க நில்லுங்க. என்னங்க சைன் பண்ணிட்டு போங்க. நீங்க தான் சேர்மன் ஆகணும். நான் மித்ரானந்தன். எனக்கு அந்த பேரே போதும். என்னத்த இப்படி பண்ணிட்டீங்க? அவர் ஹர்ட் ஆயிட்டாரு. நீங்க அவரை கஷ்டப்படுத்திட்டீங்க அத்தை. அவனை கஷ்டம் மட்டும் படுத்தல, கூடவே அவமானப்படுத்திருக்காங்க. வீட்ல ஒரு ஆம்பளை இருக்கும்போது பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய பதவி எதுக்கு கொடுக்கணும்? இது எங்களோட முடிவு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. லக்ஷ்மி சைன் பண்ண. வேண்டாம் அத்தை. யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ சைன் பண்ணுமா? பண்ணுங்க நீ. சைன் பண்ணுங்கம்மா. என்னங்க
ஏங்க இவ்ளோ கோவமா மேல வந்துட்டீங்க? அதான் சேர்மேனா சார்ஜ் எடுத்துக்கிட்டேல, அப்புறம் என்ன வேணும் உனக்கு? உங்க பிளெஸிங்ஸ் வேணும். என்ன? ஆ, உங்க ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்போ என்கிட்ட பிளெஸிங்காக வந்திருக்க. நான் கூட ஏதோ ரெக்வெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு நினைச்சேன். இல்லைங்க, நான் தான் சேர்மனா இருக்கணும்னு அத்தையும் மாமாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. என்னால அவங்க பேச்சை தட்ட முடியாம போயிடுச்சு. அப்போ உனக்கு என்னை விட சேர்மன் போஸ்ட் தான் முக்கியமா போச்சுல? உங்களையும் என்னையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் அத்தையும் மாமாவும் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இல்லங்க, எனக்கு உங்களை விட எதுவுமே பெருசு இல்ல. அப்ப சேர்மன் போஸ்டுக்கு எதுக்கு ஒத்துக்கிட்ட? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லங்க. அப்புறம் ஏன் பிளெஸிங் எதுக்கு? உங்க போஸ்டிங்க்கு நான் போறேன் இல்லங்க. நாளையில இருந்து எப்படியும் நீங்க ஆபீஸ்க்கு வர மாட்டீங்க. அங்க எல்லாம் நானே பாத்துக்கணும். அஃப்கோர்ஸ் ஹெல்ப் பண்றதுக்கு எப்படியும் விவேக் அங்க கண்டிப்பா இருப்பான். அது மட்டும் இல்லாம ஜேஎம்ஆரோட கம்பெனில ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேற எனக்கு நிறைய இருக்கு. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நீ சரியான களிமண்ணு. ஏதோ அப்படி இப்படின்னு என்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட. ஆமாங்க, நீங்க தான் என்னோட மாஸ்டர், என்னோட குரு, என்னோட கடவுள். ஆமாமா, அதான் எனக்கே போட்டியா வந்து நிக்கிறியே. அது குருவை மீறின சிஷ்யா இருக்கேன்னு நினைச்சுக்கலாம்லங்க. நீ தலைகீழா நின்னு தவம் செஞ்சாலும் என்ன மிஞ்ச முடியாது. ட்ரை பண்றேங்க. நீ என்ன ட்ரை பண்ண போற? உன்னால ஆபீஸ் ஸ்பாயில் ஆகாம இருந்தாலே அதுவே போதும். ஆனா நீங்க ஆபீஸ்க்கு எந்த போஸ்டிங்ல வருவீங்க? புரியல. எனக்கு எந்த போஸ்டும் இல்லையா? இல்ல, இருந்த ஒரு போஸ்டர் எனக்கு கொடுத்துட்டாங்கல்ல. பட் எனக்கு எதுக்கு போஸ்டிங்களா? அந்த கம்பெனி என்னோடது. எம்டியா வருவேன். நம்ம கம்பெனில நீங்க எம்டியா? ஏன், எனக்கு அந்த போஸ்டிங் கூட இல்லையா? என்னோட ஷேர்ஸும் இருக்குல்ல? இருக்குங்க. அப்படின்னா அந்த கம்பெனில எனக்கு பொறுப்பும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு. அப்படின்னா நாளையில இருந்து நீங்களும் என் கூட ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்றீங்க? வருவேன். அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவேன்னு சொல்றீங்க? பண்ணுவேன். அப்புறம் பேச்சு மாற மாட்டீங்கல்ல? இந்த மித்ரா சொன்னதை செய்வான். தேங்க்யூ, எனக்கு அதான் வேணும். அப்படின்னா என்ன ஆபீஸ் வர வைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பேசினாங்க. அவசரப்பட்டு வரேன்னு சொல்லிட்டேன்.